தியாகத்தின் உச்சம். மித்ராவின் கௌரவத்தை காப்பாற்ற அபிநயன் எடுத்த அந்த அதிரடி முடிவு என்ன? 5 வருட பகை ஒரு முத்தத்தில் கரைந்ததா? ஆகாஷின் புதிய முகம் காதலுக்கு கை கொடுக்குமா? இதயம் கோர்த்த இரும்பு விலங்கு. வாருங்கள் எபிசோட் 7க்கு. அதிகாலை 5 மணி. சென்னையின் அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனியில் நின்றபடி தூரத்தில் விழித்து கொண்டிருந்த நகரத்தை பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. அவளது கையில் இருந்த காபி ஆவி பறக்க, அவளது மனதோ கடந்த ஒரு வாரத்தில் நடந்த மாற்றங்களை அசை போட்டு கொண்டிருந்தது. பழைய அலுவலகத்திலிருந்து அபிநயன் செய்த அந்த அதிரடி ராஜினாமா, சிஇஓவின் அதிர்ச்சி, பிறகு ஆகாஷுடன் அவர்கள் கைகோர்த்த விதம் என அனைத்தும் ஒரு சினிமா போல ஓடிக்கொண்டிருந்தது. அவளது இடுப்பை யாரோ பின்னால் இருந்து மென்மையாக வளைத்து பிடித்ததை உணர்ந்தாள். அந்த தொடுதல், அந்த வாசனை, அது அபிநயன்தான் என்று அவளுக்கு தெரியும். அவனது காயமடைந்த வலது கை இப்போது கட்டுக்கள் நீக்கப்பட்டு ஒரு மெல்லிய தழும்புடன் அவளது வயிற்றுப்பகுதியில் படர்ந்திருந்தது. தூக்கம் வரலையா மித்ரா என அவனது காந்த குரல் அவளது காதோரம் ஒலித்தது. அவனது தாடியின் உரசல் அவளது கழுத்தில் ஒரு மெல்லிய சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. இல்லை அபி, அது நம்ம ஆஃபீஸ் எம்என்ஏ டெக்னாலஜிஸ் நாளைக்கு ஓப்பன் பண்ண போகிறோம், அந்த பயம்தான். அப்புறம் நம்ம கல்யாண வேலைகள் வேற என அவள் அவனது நெஞ்சில் சாய்ந்தபடி சொன்னாள். அபிநயன் அவளை தன் பக்கம் திருப்பி அவளது கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். பயம் எதுக்கு மித்ரா? உன் கூட நான் இருக்கேன்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி நாம் பிரிஞ்சப்போ இருந்த அதே பயம் இப்போவும் வேணுமா? இப்போது நாம் 2 பேரும் ஒரே டீம். நம்ம கோடிங்கில் இனிமே எந்த பக்கம் வராது என்றான். அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தம் பதித்தபடி. அவனது முத்தம் அவளது மூளையின் நரம்புகளை செயலளிக்க வைத்தது. அவள் அவனது சட்டை காலரை பிடித்து தன் பக்கம் இழுத்தாள். ஆனால் அபி, இந்த ஐடி மார்க்கெட்டில் இப்போ பெரிய போட்டி இருக்குது. ஆகாஷ் இன்வெஸ்ட் பண்ணுறா சரி, ஆனால் நம்மளோட அந்த மைக்ரோ சர்வீசஸ் ப்ராஜெக்டை மற்ற கம்பெனி திருட பார்க்குறாங்க. குறிப்பாக நம்ம பழைய சிஇஓ சும்மா இருக்க மாட்டார் என்றாள் கவலையுடன். அபிநயன் அவளது உதடுகளில் தனது விரலை வைத்து தடுத்தான். மித்ரா, இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் வேண்டாம். இன்னைக்கு நாம் ரொமான்ஸ் மூடில் மட்டும்தான் இருக்கணும். 5 வருஷமாக நான் உன்னை தொடாமல் உங்ககிட்ட பேசாமல் இருந்த அந்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இன்னைக்கு நீ ஈடு கட்டணும் என சொல்லிவிட்டு அவளை அப்படியே அள்ளிக்கொண்டு சோபாவிற்கு நடந்தான். அவனது கரங்களின் உறுதி அவளுக்கு புதிய தெம்பை தந்தது. மித்ரா அவனது கழுத்தை கட்டிக்கொண்டாள். அபி, கை வலிக்குதா? அந்த தழும்பு இன்னும் சிவப்பாக இருக்கா என வருத்தத்துடன் கேட்டாள். இந்த தழும்பு எனக்கு பெருமை மித்ரா. உன்னை காப்பாற்றின அடையாளமே இதுதான். இந்த தழும்பு இருக்கிற வரைக்கும் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது என அவளது கழுத்தில் முத்தமிட தொடங்கினான். அவனது ஒவ்வொரு முத்தமும் அவளது ஈகோவை மெல்ல மெல்ல கரைத்து அவளை ஒரு மெழுகாக மாற்றியது. அவர்களின் மூச்சுக்காற்று ஒன்றோடொன்று கலந்து அந்த அறையின் வெப்பத்தை அதிகரித்தது. மறுநாள் காலை எம்என்ஏ டெக்னாலஜிஸ் அலுவலகம். ஆகாஷ் ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்தான். ஒரு சிறிய இடம் தான் என்றாலும் நவீன வசதிகளுடன் அது மின்னியது. அபிநயன் மற்றும் மித்ரா ஆகியோருடன் கார்த்திக், ரம்யா மற்றும் பழைய அலுவலகத்தில் இருந்த இன்னும்
10 பேர் இவர்களுடன் வந்து சேர்ந்திருந்தனர். வெல்கம் பார்ட்னர்ஸ் என ஆகாஷ் உற்சாகமாக வரவேற்றான். நாம் செய்ய போகிற இந்த ப்ராஜெக்ட் இந்தியாவிலேயே ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை, நம்ம பழைய சிஇஓ நம்ம மேலே இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கேஸ் போட போகிறதா? அந்த டேட்டா எல்லாம் பழைய ஆஃபீஸோட சொத்துன்னு அவர் வாதாடுறார். மித்ரா நிமிர்ந்து உட்கார்ந்தாள். அது முடியாது ஆகாஷ். அந்த அல்காரிதம் நான் என் வீட்டில் உட்காந்து சொந்தமாக எழுதினது. அதோட பேக்கப் என்கிட்ட தனிப்பட்ட ஹார்ட் டிஸ்கில் இருக்குது. ஆஃபீஸ் சர்வரில் இருந்தது வெறும் டெஸ்டிங் டேட்டா தான். அவரால் எதுவும் செய்ய முடியாது என்றால் ஒரு டெக் சீஃப்கே உரிய கர்வத்துடன். அபிநயன் அவளை பெருமையுடன் பார்த்தான். தட்ஸ் மை கேர்ள். ஆகாஷ், நீ பிஸ்னஸ் சைடில் வர லீகல் பிரச்சனைகளை கவனிச்சுக்கோ. டெக்னிக்கல் சைடில் மித்ரா கவனிப்பாள். நான் மார்க்கெட்டிங் மற்றும் டீம் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கிறேன். நாம் அடுத்த 3 மாதத்தில் எம்இபி லான்ச் பண்ணணும். அபிநயனின் அந்த அதிகாரமான பேச்சு மித்ராவை மீண்டும் அவனிடம் விழ வைத்தது. வேலை நேரத்தில் அவன் ஒரு ராட்சசன் போல உழைப்பான் என்பது அவளுக்கு தெரியும். அன்று மாலை அலுவலக வேலைகள் முடிந்த பிறகு இருவரும் திருமண துணிகள் எடுக்க சென்றனர். மித்ராவின் அப்பாவும் அபிநயனின் அம்மாவும் அவர்களுடன் வந்தனர். ஈகோக்கள் மறைந்து இரு குடும்பங்களும் இப்போது ஒன்றாக சிரித்து பேசி கொண்டிருந்தன. மித்ரா, இந்த மெரூன் கலர் லெஹங்கா உனக்கு நல்லா இருக்கு என அபிநயனின் அம்மா சொன்னார். இல்லை ஆண்டி, அவளுக்கு வயலட் தான் பிடிக்கும், அவளோட ஃபேவரட் அதான் என அபிநயன் குறுக்கிட்டு சொன்னான். மித்ரா அவனது காதை கிள்ளினாள். இப்போ எதுக்கு ரகசியத்தை சொல்கிறீங்க? வயலட் புடவை தான் நிச்சயதார்த்தத்தில் தானே போட்டேனே. கல்யாணத்துக்கு பட்டு புடவை தான் எடுக்கணும் என்றாள். கடைசியில் ஒரு அழகான தங்க நிற பட்டு புடவையும் அபிநயனுக்கு பட்டு வேட்டியும் எடுக்கப்பட்டது. திருமண தேதியும் குறிக்கப்பட்டது. இன்னும் சரியாக 15 நாட்களில் திருமணம். துணி எடுத்து முடித்துவிட்டு திரும்பும்போது கார் பார்க்கிங்கில் அவர்களை யாரோ தடுத்தனர். அது அவர்களது பழைய சிஇஓ ஆட்கள். மேடம், சார் உங்களை ஒரு முறை பார்க்கணும்னு சொன்னார். இந்த ப்ராஜெக்டை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டா உங்கள் மேலே இருக்கிற கேஸை அவர் வாபஸ் வாங்கிப்பாராம் என்றான் ஒருவன் மிரட்டும் தொனியில். அபிநயன் அவனது சட்டையை பிடித்து சுவரோடு அணைத்தான். உன் சார்கிட்ட போய் சொல்லு, அபிநயன்கிட்ட விளையாட வேண்டாம்னு. அன்னைக்கு ஆஃபீஸில் கைதான் காயம்பட்டது, ஆனால் என் மூளை இன்னும் ஷார்ப்பாக தான் இருக்குது. இனிமே என் பொண்ணு பக்கத்தில் யாராச்சும் வந்தா அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் தான் நீங்கள் லெக் அவுட் ஆகணும் என எச்சரித்து விரட்டினான். மித்ரா பதற்றமடைந்தாள். அபி, அவர் சும்மா விடமாட்டார், ஏதாச்சும் தப்பான வழியில் முயற்சி பண்ணுவார். அபிநயன் அவளை அணைத்து கொண்டான். அவன் ஒரு பேப்பர் புலி மித்ரா. நாம் இப்போது ஆகாஷ் கூட இருக்கோம். அவன் ஒரு பெரிய தொழிலதிபர். நமக்கு எதுவும் ஆகாது. இப்போ அதையெல்லாம் விடு. நம்ம கல்யாணத்துக்கு நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அது என்னென்னு தெரியுமா? என்ன அபி? அது ஒரு ரகசியம். கல்யாணம் அன்னைக்கு மேடையில் தான் உனக்கு தெரியும் என அவளது மூக்கில் தட்டினான். இரவு வீட்டுக்கு வந்த பிறகு திருமண வேலைகளுக்கு நடுவே இருவரும் 1 மணி நேரம் ஃபோனில் பேசிக்கொண்டனர். அபி, எனக்கு இப்போவும் பயமாக இருக்குது. எல்லாம் கனவு மாதிரி இருக்குது. 5 வருஷமாக உன்னை வெறுத்தேன். அதே மனசு இப்போ உனக்காக ஏங்குது என்றாள் மித்ரா மென்மையாக. வெறுப்புங்கிறது காதலோட இன்னொரு முகம்தான் மித்ரா.
அன்னைக்கு நீ என் மேலே வச்சிருந்த அதே அதிகாரம்தான் இப்போது காதலாக மாறி இருக்கு. அன்னைக்கு உன்னை ஒரு இரும்பு விலங்குன்னு சொன்னேன். ஆனால் இப்போது நீ என் இதயத்தோட பாஸ்வேர்டு. நீ இல்லாமல் என் சிஸ்டம் பூட் ஆகாது என்றான் அபிநயன் உருக்கமாக. அபிநயனின் வார்த்தைகள் அவளது இதயத்தை ஊடுருவின. அவள் தனது தலையணையை இறுக்கி கட்டி கொண்டாள். ஐ லவ் யூ அபி. என்னை தரம் பிரித்த அன்னைக்கு இருந்த அதே காதலோட இப்போ உன்னை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ டூ மித்ரா. நாளைக்கு ஆஃபீஸில் சீக்கிரம் வா. நாம் ஒரு புது அல்காரிதம் ரெடி பண்ணணும் என சிரித்தான். புதிய நிறுவனத்தின் சவால்கள் ஒரு பக்கம், திருமண ஏற்பாடுகள் மறுபக்கம் என வாழ்க்கை ஒரு ராக்கெட் வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. ஆனால் பழைய சிஇஓவின் சதி இவர்களது திருமணத்தை நிம்மதியாக நடக்க விடுமா? ஆகாஷ் உண்மையிலேயே இவர்களுக்கு உதவுறானா அல்லது அவனுக்கு பின்னால் ஏதேனும் லாபம் இருக்கிறதா? அபிநயன் மற்றும் மித்ராவின் காதல் இந்த சவால்களை தாண்டி ஜெயிக்கப் போகிறது. ஆனால் அந்த வெற்றிக்கு அவர்கள் கொடுக்கப் போகும் விலை என்ன? திருமண மேடையில் அபிநயன் கொடுக்க போகும் அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் என்னவாகும் இருக்கும்? மித்ராவின் ஈகோ முழுமையாக மறைந்து விட்டதா அல்லது மீண்டும் ஒரு பிஸ்னஸ் பிரச்சனையில் அது தலை தூக்குமா? தொடர்ந்து காத்திருங்கள் அடுத்த எபிசோட் வரைக்கும். அபிநயன் மித்ரா திருமணத்தில் ஏதேனும் ஆபத்து வருமா?